ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சூப்பரான ஹாரர் த்ரில்லர் கே ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் நம்ம கேட்குற விஷயஸ் எல்லாம் நிறைவேற்றுற ஒரு ஆப் இருக்கும். அதோட பேர் கிரிகோ. அதில் ஒருத்தர் அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எழுதி அவங்க விஷை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆப்புக்கு சென்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் இவங்க கேட்குற விஷ் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அப்படி நடந்தோன்னு அந்த விஷ் கேட்டவங்களை அந்த ஆப் கொண்டுடும். இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சீரிஸோட பேர் இஃப் விஷஸ் குட் கில். சீரிஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அவள் ஃபோனில் அந்த விஷ் கேட்குற ஆப்பில் அவளோட விஷ் எல்லாரும் சாகணும் அப்படிங்கிறதான்னு சொல்லிட்டு கத்தியில் அவள் கழுத்தை எடுத்து இறந்துடுறா. இந்த சம்பவம் நடந்து 3 வருஷம் ஆயிருக்கும். இப்போ அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க இப்போ ஒரு ஃப்ளாட்டில் அவங்க ஆன்ட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. இவங்களோட ஆன்ட்டி டாக்டர் எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. அதனால நிறைய நேரம் ஹீரோயின் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. ஹீரோவும் அதே ஃப்ளாட்ல ஹீரோயின் வீட்டுக்கு மேல் வீட்டில் தான் இருப்பாரு. இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் லவ்வும் பண்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல மொத்தமாக 5 பேர் இருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹாஜூன். அவன் கிளாஸ் டாப்பர். டெக்கியும் கூட. இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு ஒன் சைட் லவ். இன்னொரு பொண்ணு பேரு நாரி. இவங்க ரொம்ப ரிச்சான பொண்ணு. இவங்களுக்கு ஹீரோ மேல ஒரு ஒன் சைட் லவ். இன்னொருத்தன் பேரு யங்கூக். இவன் தான் இந்த கேங்ல காமெடி பண்றவன். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ற விஷயம் இவங்க கேங்ல இருக்க யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் எப்பவும் போல எல்லாரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போறப்போ யங்கூக் நாரி ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்றதையும் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றதையும் கெஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட நாரி கோபமாகி அங்க இருந்து போயிருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தான். இவங்களோட எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ரிசல்ட்டும் கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. எப்பவும் போல ஹாஜூன் கிளாஸ் டாப்பரா இருப்பான். ஆனா எல்லா டைமும் கம்மியா மார்க் வாங்குற யங்கூக் இப்போ செகண்ட் டாப்பரா இருப்பான். இதை கேட்டதும் அவனும் அவன் கேங்கும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அவனை தனியா கூட்டிட்டு போய் எக்ஸாம்ல ஏதாவது சீட் பண்ணானான்னு கேக்குறாங்க. அப்போ அவன் இதுக்கு காரணம் ஒரு ஆப் தான்னு அந்த ஆப்போட லிங்க் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறான். அதுல அவன் விஷ் கேட்டதுனால தான் இப்போ செகண்ட் டாப்பரா வந்ததா சொல்றான். ஆனா இவன் சொல்ற எதையும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ அவனோட ஃபோனுக்கு யுவர் விஷ் ஹஸ் பீன் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. இப்போ அவனோட ஃபோனில் 24 ஹவர்ஸ்க்கு கவுண்ட் டவுன் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த கவுண்ட் 0 ஆனதும் அந்த ஆப் அவனை கொல்ல வைக்கும். இந்த ஆப்பில் விஷ் கேட்குறவங்களாம் இறந்துருவாங்கங்கிற விஷயம் யங்கூக்கு தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் கிட்ட இருந்து யங்கூக்கு ஒரு கால் வருது. ஆனால் கால் பண்ணுறதே ஹீரோயின் இல்லை. அவங்க லாங் ஜம்ப் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. யங்கூக்கு அவங்க பேசுகிற மாதிரி அதில் கேட்குது. இவனை பற்றி கேங்கை கலாய்ச்சி பேசுகிற மாதிரி கேட்கும். அதை கேட்டதுலேருந்து இவன் ரொம்ப அப்செட்டாக இருப்பான். ஹீரோயின் இப்போ நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆனதுனால வீக்கெண்ட்லையும் ப்ராக்டிஸ் இருக்கும். வர வீக்கெண்ட் யங்கூக்கோட பர்த்டேங்கிறதுனால ஹீரோயினுக்கு வீக்கெண்ட் ப்ராக்டிஸ் கேன்சல் ஆகணும்னு ஹீரோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் அப்படி ஒரு விஷயம் கேட்குறாரு. அடுத்த நாள் எப்பவும் போல் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க, நாரியை தவிர. யங்கூக் ரொம்ப வித்தியாசமாக நடந்துப்பான். அவன் ஃபோனையே பார்த்துட்டு இருப்பான். அதில் கவுண்ட் டவுன் கம்மியாயிட்டே வருது. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கப்போ அவனே கையில் இருக்க கத்தியால் அவனை குத்தி இறந்துடுறான். இப்போ கரெக்டாக அந்த கவுண்ட் டவுன் 0ல் வந்திருக்கும். இந்த சம்பவத்தால் ஹீரோயினோட லாங் ஜம்ப் ப்ராக்டிஸை அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு யுவர் விஷ் ஹஸ் பீன் கிராண்டட்னு ஒரு மெசேஜ் வருது. அதோட அவரோட ஃபோன்லேயும் 24 ஹவர்ஸோட கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. யங்கூக் சாகிறதுக்கு முன்னாடி நாள் ஹீரோயின் அவரை நேரில் பார்க்க போயிருப்பாங்க. அப்போ அவர் ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் பேசுகிற மாதிரி ஒரு ஃபேக் கால் வந்ததை பற்றி சொல்லியிருப்பாரு. இப்போ அதே மாதிரி ஒரு கால் ஹீரோவுக்கு வருது. ஹீரோயின் இவரை பற்றி தப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஆனால் ஹீரோ அதை நம்ப மாட்டாரு. ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினோட வீட்டுக்கே போகிறாரு. அங்கே ஹீரோயினோட கையில் ஃபோனே இருக்காது. இப்போ தான் இவங்க இந்த ஆப்பை ஏதோ ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஹீரோ ஃபோனில் இருக்க அந்த ஆப்பை டிலீட் பண்ணவும் முடியாது, அந்த கவுண்ட் டவுனை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஹாஜூன் அவரோட கோடிங்கை யூஸ் பண்ணி அவரோட ஃபோனை ரீபூட் பண்ணியிருப்பாரு. இப்போ கவுண்ட் டவுன் கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனால் அந்த டைமில் ஹீரோவை அந்த ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் அந்த ஸ்பிரிட் தெரியும். இப்போ அதோட கண்ட்ரோலில் இருக்க ஹீரோ ஹாஜூனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ ஹீரோயின் வந்து அவரை அடித்து ஹாஜூனை காப்பாற்றவும் செய்கிறாங்க. இப்போ ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவோட ஃபோனில் இருக்க கவுண்ட் டவுன் முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவரை காப்பாற்ற வேற வழி இல்லாமல் அந்த ஆப்பை இப்போ ஹீரோயினும் டவுன்லோட் பண்ணி ஹீரோவுக்கு சரியாகணும்னு விஷ் கேட்டிருப்பாங்க. அப்படி பண்ணதுனால இப்போ ஹீரோவும் சரியாயிடுறாரு. ஆனால் ஹீரோயினோட ஃபோனில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹாஜூனுக்கு அவனோட அக்கா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவங்க ஒரு ஷாமன். ஹாஜூனும் ஹீரோயினும் இப்போ பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறதா சொல்லி உடனே ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஹீரோயினும் ஹாஜூனும் போனோன்னு ஹீரோயின் அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோயினை காப்பாற்றவும் அந்த ஆப்பில் இருக்க ஸ்பிரிட் அழிக்கவும் ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. ஹாஜூனோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து. அன்கான்ஷியஸாக இருக்க ஹீரோயின் இப்போது ஸ்பிரிட் வேர்ல்டில் இருப்பாங்க. அங்கே இருக்க ஹீரோயின் அவங்களோட ஃபியரெல்லாம் கடந்து 3 டோரை கிராஸ் பண்ணி வந்தாதான் அங்கேருந்து அவங்க வெளியவும் வர முடியும், அந்த டைமரையும் ஸ்டாப் பண்ண முடியும். இனிமேல் என்ன நடக்க போகுது?
ஹீரோயின் எல்லா தடங்களையும் கடந்து வெளியே வந்தாங்களா? அந்த ஸ்பிரிட் யாரு? அதோட கதை என்ன? இவங்கெல்லாம் சேர்ந்து அதை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.